அப்ப வா தம்பிங்க எந்த ஊருன்னு எனக்கு அண்ணன் சிக்கல்னே அப்படின்னா சரி சிக்கல் நம்ம ஆட்கள் கிராமங்கள்லாம் காட்டுவியான்னு நம்ம ஆட்கள் கிராமம் நிறைய இருக்குன்னு கூட்டிட்டு போறாங்க. அவன் யார் தெரியுமா? சிக்கல் கணேசன். அப்பவே பேர் வச்சேன் சிக்கல் கணேச பாண்டியன் பேர் வச்சாங்க. அன்றிலிருந்து அவனுக்கு சிக்கல் கணேச பாண்டியன் பேர் வச்சாயா. அப்படி நிறைய பாண்டியமாருக்கு பேர் வச்ச எல்லாத்துக்கும் தலைவனாயிட்டு அது வேற. அப்படி ஒவ்வொரு கிராமமா போய் கடைசியில காமக்கோட்டையில் ஒரு பெரிய கலவரம் 45 வருஷம் கூட்டிட்டு போனேன். கூட்டிட்டு போனா ஊரெல்லாம் வேலி போட்டு சுத்தி காவல் காத்து நிக்கிறாங்க. யாரும் உள்ள இறங்க கூடாதுன்னு சொல்லி என்னைய பார்த்துட்டாங்க. தலைவர் வாங்க வாங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு போயிட்டு ஐயா நீங்க நைட்டுக்கு நான் ஒரு 10 பேரோட தான் போயிருந்தேன். ஒரு 4-5 பேர் மட்டும் அங்க விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி இங்க வந்து அவங்க ஏரியா பரமக்குடிக்கு வந்தேன். அங்க இருந்து நடந்தே வந்து அவன் காரை விட்டு ஓடிட்டான். நடந்தே வந்து காமக்கோட்டை எங்க இருக்கு, நம்ம ஊர் எங்க இருப்பாங்க. நான் வந்து பொன்னாபுரத்து கிராமத்துல போறேன். எல்லா வீடு இருட்டா இருந்துச்சு. அப்ப நான் ஒரு தண்ணி தாக்க பசி வேற கண்ணை பொத்து ஒரு வீட்டுல போய் ஒரு தண்ணி கொடுக்குமான்னு கேட்டேன். தண்ணி தந்தாங்க. அதனால மாட்டுக்கொண்டையில படுக்க கொசு போட்டு கொண்டு எடுத்துச்சு. விடிய விடிய சொல்லிக்கிட்டே இருந்தேன். காலையில இருந்து பஸ் ஏறி மதுரை போயிட்டேன். இது வரலாறுயா. சும்மா இந்த சமுதாய புரட்சி சாதாரண விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. அதே மாதிரி கமிதி பக்கத்துல போனேன். வெள்ளையாபுரத்துல இருந்து கோப்படப்பட்டி வரைக்கும் எல்லா கிராமங்களையும் போவேன். எல்லா கிராமத்து மக்களை எழுச்சி மகிழ்ச்சி உருவாக்கிச்சு. சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை சிகப்பு பச்சை. அப்படி வளர்ந்த என்னுடைய கிராமம் தான் ராமநாதபுரம் மாவட்டம்.